ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி சர்ப்ரைஸ் தான். ஸோ என்னோடய சன்னுக்கு தான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து டாய்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, வாங்கி தரல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு வாட்ச்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு டாய்ஸ்லாம் இப்போதைக்கு வாங்கி கொடுக்காம நாங்கள் இது பண்ணிகிட்ருந்தோம். ஸோ டாய்ஸ் வேணும், பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்க ஒரு பர்சன் தான் அவன். இப்போ கூட வந்துட்டு நாங்கள் வெளியே கிளம்பும் போது எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும். எப்படின்னா ஜீப்பு, இந்த பொக்லிங் வண்டி, இந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கேட்டாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம இதை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக இந்த ட்ரெயின் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அவன் வந்துட்டு இப்போ இங்கே இல்லை. ஸோ அவனுக்காக பார்த்திங்கன்னா இந்த வாட்ச். ஸோ அவனுக்கு இது ஸ்பெஷல் கிஃப்ட்டு நியூ இயர்க்கு. அவனோட ஹாப்பினஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது என் பொண்ணு வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க. கனிமா, பிடிச்சிருக்கா? அண்ணாவுக்கு கிஃப்ட்டு கொடுத்துடலாம். அவனுக்கு குட்டி சர்ப்ரைஸ். அவனுக்கு கேட்டதை அவனுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அவனுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டதை வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஸோ சாப்பிட்ற பொருள் எதாவது கேட்டானா உடனே வந்து வாங்கி கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். பட் அவன் டாய்ஸ் இந்த மாதிரி பொம்மை அப்படி கேட்குற ஆள்லாம் கிடையாது. ஸோ இப்போ நிறையா பசங்க வந்துட்டு வச்சுட்டு விளையாடும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைங்கன்னா கொஞ்சம் எது கேட்டாலும் ஒரு அடம் பிடிக்கிற தன்மையாக இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ரொம்ப நாளாக டாய்ஸ் வாங்கி கொடுக்காமல் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த டாய்ஸை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இவனுக்கு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை அவனுக்கு வாங்கிட்டு வந்தது வந்து அவனுக்கு வந்து பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க அப்பாவை போய் கூட்டிகிட்டு வரத்துக்காக போயிருக்காங்க. அது மாதிரி என் கனிமாவுக்கு இந்த பால் வாங்கியிருக்கோம். கனிமா, பால் கொடுங்க. ஏ கனிமா குட்டி, பால் விளையாடுறீங்களா? உங்களுக்கு பால் வேணாமா? ஈசா, ஏமா பால் வேணாங்கிற? அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதுதான் வேணுமா. ஸோ இப்போ வந்து 2 பேருமே வந்துட்டு இதை பார்த்துட்டு சண்டை போடுவாங்க. சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களுக்கு வந்து பாலும், அந்த பாப்பாவுக்கு வந்து பாலும், தம்பிக்கு வந்துட்டு இந்த டாய்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்மளோட பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நம்மளோடது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இந்த பொருளை வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு என் சன் வந்து ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த ஒரு ரியாக்ஷனே வந்து எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ அவங்களோட ஹாப்பினஸ் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான். ஸோ அது ரொம்ப நாளாக கேட்டு ரொம்ப அழுந்துட்டான். ஃபைனலாக அதை வந்துட்டு அவனுக்கு வாங்கியாச்சு நியூ இயர் அன்னைக்கு. ஸோ அவனுக்கு நியூ இயர் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அவன் வந்த ஒட்டி அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க, சரிங்களா? ஃபைனலாக என் சன் வந்துட்டுருக்கான். ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க ஹாப்பியாக விளையாடுறாங்க. அம்மா, அம்முக்குட்டி பிடிச்சிருக்கா? ஓட்டு, இப்படி ஓட்டு.